தினமணி நேயர்களுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எத்தனை மேட்ச்சில் தோத்தாலும் அந்த அணிக்கு நான் விடாமல் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பெரிய துணிச்சலோட தைரியமாக தமிழ்வேந்தன் வந்திருக்கிறாங்க. சிஎஸ்கே அணி இந்த சீசனில் 3வது மேட்சும் தோத்துட்டாங்க. சிஎஸ்கே அணியில் உண்மைக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்றதா 2 பேரும் வந்து புட்டு வைக்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நான் தமிழ் ஹேட்ரிக் தோல்வி எப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு எப்பேற்பட்ட டீம் தெரியுமா? அந்த வாழ்ந்து கெட்டவன் சொல்லுவாங்க. ஊரில் ஒரு பெரிய ஒரு பண்ணையார் கணக்காக வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தா எந்த ஒரு நிலம் எதுவுமே வீடு இல்லாமல் ஏழையாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. சிஎஸ்கே டீம் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். இல்லை, கிட்டத்தட்ட இப்போ சிஎஸ்கேவோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சேம் சினாரியோ நீங்கள் சொன்ன மைண்ட் செட்டில் தான் வந்து இருக்காங்க. 5 டைம் சாம்பியன்ஷிப் வாங்கின ஒரு டீம் மாதிரியாட விளையாடுறீங்க அப்படிங்கிறதான் எல்லாருக்குமே உள்ள ஃபேன்ஸ்க்கு. இன்னொன்று, ஃபைட் பண்ணி தோத்தா பிரச்சனையே கிடையாது. இங்கே வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து தோக்கிறது வந்து யாருமே வந்து குறை சொல்லலை. ஃபைட் பண்ணி தோக்காமல் லிட்டரலாக சரண்டர் ஆன மாதிரி இந்த 3 மேட்சுமே பார்த்தீங்கன்னா வந்து சரண்டர் ஆன மாதிரி இருந்துச்சு. வந்து ஏதோ கடைசி மேட்ச் லாஸ்ட் 2 மேட்ச் கூட பரவாயில்ல, ஏதோ பேட்டிங்கில் பண்ணாங்க. பட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒன்றுமே இல்லை. பவுலிங் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதான் வந்து இங்கே ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே உள்ள ஒரே இதுதான் வந்து சிஎஸ்கே அணி பிரச்சனைகளை பற்றி நம்ம சீரியஸ் நோட் ஒவ்வொன்றா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய இதுதான்ப்பா இந்த டீமில் பிரச்சனையாக இருக்குது, இதை மாற்றணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்வீங்க? எது பிரச்சனைன்னு முன் வைப்பீங்க? இல்லை, பிரச்சனைன்னு பார்த்தா நான் என்ன முன்வைப்பேன்னு பார்க்கும்போது, இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னு நமக்கு வந்து பேட்டிங்னா நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் கிடைக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் கிடச்சிருக்கும். வந்து ஓப்பனிங் வந்து ருத்ராஜ் என்ன சொன்னார்னா வந்து நாங்கள் வந்து ஓப்பனிங் பேர் நாங்கள் வந்து சீசனுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க, நாங்கள் தான் ஓப்பனிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சஞ்சுவும் ருத்தும் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டார். வந்து அப்போ எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுக்கணும் பார்க்கும்போது நல்ல பவர் பேக்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். மற்ற டீமோட பவர் பிளேஸ்லாம் பார்க்கும்போது நல்லா விளையாடுறாங்க. ஆனால் சிஎஸ்கேவோட பவர் பிளே பார்க்கும்போது என்னன்னா வந்து ரொம்ப கம்மியான ஸ்கோர் வருது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் 12 ரன் டாப் 2, 2ஆம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 35 ரன், கடைசி இப்போ நேற்று உள்ள மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து 16 ரன் 17 ரன் அடிச்சிருப்பாங்க வந்து சம்திங். இப்போ இப்படி இருக்கும்போது எல்லா டீமுமே நல்லா ஒரு 60-70 ரன் நெல் விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விளையாடும் போது இவங்க வந்து டாப் ஆர்டரில் அந்த 2 பேரும் ரொம்ப சொதப்புறாங்க. இன்னொன்று பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இல்லவே இல்லை. நேத்தன் எல்லிஸ் பற்றி பேசணும். நேத்தன் எல்லிஸ் இல்லாத பெரிய இழப்பு வந்து எல்லா பவுலர்ஸும் டெத் ஓவர்ஸில் அடி வாங்குது. இன்டர்நேஷனல் பவுலர்ஸ் ரொம்ப சொதப்புறாங்க. இந்த டீம் காம்பினேஷனில் வந்து என்னன்னா வந்து அவர் இன்னும் கொஞ்சம் பவுலர்ஸ் உள்ளுக்குள்ள வேறு மாதிரி எடுத்து முயற்சி பண்ணலாம். இல்லை பவுலர்ஸ் இவ்வளோ பேர் தான் இருக்காங்கன்னு பார்க்கும்போது என்ன பண்ணலாம்னா அவங்கள வேறு எப்படி இருக்க பவுலர்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டாஸ் குரூஷியல் ஃபேக்டர் ப்ளே பண்ணிச்சு. ஆனால் டாஸ் வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. லாஸ்ட் மேட்ச் டாஸ் நமக்கு சாதகமாக தான் விழுந்துச்சு. அதுவுமே என்னன்னா வந்து கரெக்டாக எல்லா விஷயம் ஃபீல்டிங் நான் சொல்லி ஆகணும். ஃபீல்டிங் எல்லா பக்கத்தையும் மிஸ்டேக் பண்ணாங்க. இதில் 1 by 1 எடுக்கணும்னா எல்லாமே சேர்ந்து தான் வந்து இப்போ சிஎஸ்கேவோட இந்த கலெக்டிவான தோல்விக்கு வந்து காரணம் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் சொதப்புறாங்க அப்படின்னு இல்லை. இங்கேயா இந்த பக்கத்து இந்த பிரச்சனை இருக்குது, ஃபீல்டிங் ப்ராப்ளம், அப்புறம் மாதிரி பேட்டிங் ப்ராப்ளம், எல்லாமே ஒரு ப்ராப்ளமாக தான் நான் பார்க்குறேன். வந்து எனக்கு என்னன்னா வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசணும்னா பேசலாம். முதல்ல வந்து ஒரு நல்ல டீமை கண்டுபிடிக்கிறதுன்றது கஷ்டம். ஐபிஎல்ல சரியான காம்பினேஷன் தான் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஒரு சில அணி திணறுவாங்க நம்ம சொல்லியிருந்தோம். கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஐபிஎல்லே முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அது 2ஆவதாக வச்சுட்டு எப்பேற்பட்ட டீமாக இருந்தாலும் முதல்ல வந்து என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் ஒரு டீம் உள்ளே போகணும். அது வந்து அடிப்படை. நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்றது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டோர்னமெண்ட் ஆடுறதுல எனக்கு பயனே கிடையாது, அர்த்தமே இல்லை. எனக்கு ருத்ராஜ் அவர்கள் நேற்று பேசுனது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருந்ததுன்னு சொல்லுவேன். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் பவர் பிளேயில் விக்கெட் விழுந்ததுக்கப்புறமா மிடில் ஆர்டர்ஸ் கொஞ்சம் அடித்தாங்க, க்ளோஸாக போச்சு, நிறைய ரன்ஸ் போச்சு, ஆல்மோஸ்ட் 200 மேலாம் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்பவே அந்த டீம் வந்து ஃபைட் பண்ணியிருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா அந்த டீம் ஃபைட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ருத்ராஜ் சொல்கிறாரு, ஆமாம் எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது அப்படின்னாரு. எனக்கு அது சர்ப்ரைஸாக இருந்தது. விளையாட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே விளையாடுவாங்க நம்பிக்கை இல்லைங்கிற ஒரு வார்த்தை. அது யார் சொல்கிறேன்னா ஒரு டீமோட கேப்டன் சொல்கிறாங்க. அப்போ என்ன நீங்கள் உங்கள் டீம் மேலே என்ன நம்பிக்கை வச்சிருக்கீங்க, உங்கள் பிளேயர்ஸ் மேலே என்ன நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு ஒன்று இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. ஸோ எனக்கு அது ருத்ராஜ் அப்படி பேசுனது வந்து சுத்தமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்றா இருந்தது. ஸோ அடுத்து டீம் பேசுவோம். டீமில் பிரச்சனை இருக்கானா? நிச்சயமாக பிரச்சனை இருக்கதாங்க செய்யுது. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக. பேட்டிங் ஸ்ட்ராங்குன்றாங்க. இப்போ பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா பேட்டிங்லேயுமே ஏகப்பட்ட பிரச்சனை அடுத்து வரதான் செய்யும். அது நான் என்னென்ன ஒவ்வொன்றா சொல்கிறேன் நான். ஸோ நேற்று என்னன்னா ஃபஸ்ட்டு பவுலிங்கில் போடுறப்ப எனக்கு வந்து பவர் பிளேயர் லோக் டீசெண்டாக தான் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரன் ரேட் 9 கூட இல்லைன்னு நினைக்கிறேன் பவர் பிளேயில். ஆர்சிபியை வந்து 54க்கும் குறைவாக தான் அடிச்சிருந்தாங்க. பேசிட்டு இருந்தாங்க வந்து விராட் கோலி விளையாண்டுருக்கலாம், விராட் கோலி விளையாடட்டுங்க, அவர் 7 ரன்ல இருக்கும்போது ஏதோ கேட்சை ட்ராப் பண்ணுவாங்க, இவரை சொல்லியிருப்பாரு அது கேட்சை முடிச்சுட்டா மொமெண்டம் மாறி இருக்கும்னு சொல்லிட்டு ருத்ரா சொன்னார். அவன் அவ்வளோ சீக்கிரம் விராட் கோலி வெளில போய் என்ன ஆகுதுன்னா வந்து மேட்ச் ஸ்கோர் வந்து எங்கேயோ போயிடுச்சு. வந்து இன்கேஸ் வந்து அவர் ரொம்ப நேரம் கிரீஸில் இருந்திருந்தாருன்னா அவர் கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் அடிச்சு, இந்த அளவுக்குலாம் காட்டி அடிச்சிருக்க மாட்டார். டிம் டேவிட் மற்றவங்க எல்லாம் பிறந்திருக்க மாட்டார். வந்து விராட் கோலியை குறைச்சி மதிப்பிடுற மாதிரி இல்லைங்க. இவங்களை கம்பேர் பண்ணும்போது
விராட் கோலி அதாவது அவரும் ஹிட்டர் தான் அடிப்பாரு. இன்னொன்று ஓகே ஓகே, நம்ம விராட் கோலி இருக்கட்டும், கரெக்ட் தான். நம்ம இருந்தாலும் என்னன்னா வந்து ஸ்கோர் அதிகமா போறது காரணம் டிம் டேவிட் வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல் நான் விளையாண்டார்ல, அந்த இதுக்காக சொல்ல வந்து மற்றபடி. ஓகே. ஸோ எனக்கு அதுலேயுமே வந்து என்னன்னா விராட் கோலி அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேட்ச் ட்ராப் ஆயிருக்கும். அதுக்கு முன்னாடியுமே வந்து ஒரு பால் ஏர்ல போய் கிரவுண்ட்ல விழுந்திருக்கும். சிவம் துபே தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாரு. சிவம் துபே எவ்வளோ மெதுவாக போக முடியுமோ அவ்வளோ மெதுவாக அந்த பாலுக்கு போயிருப்பாரு. ஸோ அப்போவே வந்து கமெண்ட்ரியில் சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கிலீஷ் கமெண்ட்ரியில் சொன்னாங்க, இந்த இடத்துல சிவம் துபே பதிலாக வேற யாராவது இருந்தால் வந்து அது கேட்சாக மாறி இருக்க வாய்ப்புன்னு, அவன் பாலு கீழே போயிருப்பான், சிவம் துபேனால ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என்ன ரொம்ப அந்த அத்லெட்டிக்காக இருக்கக்கூடிய ஃபீல்டு இருந்தேன். ஸோ ஒன்ஸ் அந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு, அப்போ அந்த இடத்துல பொசிஷன் வந்து மாற்றிருக்கணும். மாற்றலை, திரும்பவும் சிவம் துபே தான் அங்கே இருந்தார். திரும்பவும் ஒரு கேட்ச் ட்ராப் ஆச்சு. கடைசியில் சிவம் துபே பிடிச்சதும் வந்து அந்த பொசிஷன்ல தான் கிட்டத்தட்ட பிடிச்சாரு. விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பிடிச்ச பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சு வந்து. ஸோ அப்போ எது முக்கியமான பொசிஷன், ஃபீல்டில் எந்த இடத்துல பால் அடிக்கடி வருது, அந்த இடத்துல டீமில் இருக்கக்கூடிய டாப் ஃபீல்டரை நிற்க வைக்கணும் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம். ஸோ அது பார்த்ததுக்கு அப்புறமும் மாற்றாமல் இருந்தது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ருத்ராஜ் சொல்கிற மாதிரி எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ அது ஃபீல்ட் பொசிஷனில் எந்த இடத்துல யார் நிற்கணுன்றது சாதாரண விஷயங்கள், அந்த இடத்துல எங்கேயோ தப்பு பண்ணுறாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா பவர் பிளே ஓகே டீசெண்டாக தான் போட்டாங்க பவுலர்ஸு. அதுக்கப்புறமா திரும்பவும் அவங்க எங்கே மிஸ் பண்ணாங்கன்னா அந்த கடைசி 5-6 ஓவரில் மிஸ் பண்ணாங்க. அது வந்து அவங்க பிளான் என்னன்றது நமக்கு தெரியுது. அதாவது நான் வந்து இந்த ஆங்கிள் இருந்து வைட் லைன் போடுவோம், ஸோ பேட்டர்ஸ்க்கு ரீச் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றது தெரியுது. 2 பால் ஓகே, 3 பால் ஓகே, நான் 6 பாலும் அப்படி தான் போட போகிறேன்னா டிவி பார்க்குற சின்ன குழந்தை கூட தெரியும் இந்த பவுலர் வந்து இந்த லைன் அண்ட் லென்த்ல இங்கே தான் போட போகிறான் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்போ பேட்டர் ஈஸியாக ப்ரிப்பேர் ஆயிடுவான். ஆப்பனன்ஸ் என்னன்னா ரொம்ப ஈஸியாக சிரமமே இல்லாமல் 6 அடிச்சுட்டே இருக்காங்க. ஒரே லைன் லென்த்து மாற்றி போட்டே இருக்கீங்க, அவன் சுற்றிட்டே இருக்கான், அடிச்சுட்டே போயிட்டு. 6 பால்ல அட்லீஸ்ட் ஒரு 2 பிளானாவது இருக்கணும். 3 பிளான் வச்சிருப்பாங்க, 2 பிளானாவது இருக்கணும். நான் 6 பால் ஒரே பிளான் தான் அப்படின்னா அது சிக்கல் தான். 6 பாலும் யாக்கர் போடுறதுன்றது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல. கடந்த காலம் நிறைய பேர் அதை சாதிச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஐபிஎல் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஸ்டேடியமோ அந்த மாதிரி நேரத்தில் எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா மாட்டிப்போம். அப்படின்ற பட்சத்தில் எல்லா பவுலருக்கும் ஒரே பிளான் தான் அப்படின்னா வேறு வழி இல்லை, இதுதான் நடக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்லை. ஸோ அது ஒரு பிரச்சனை. அவங்க வந்து பவுலிங்க்கு பிளான் பி, பிளான் சிலாம் அவங்க வச்சுருக்கணும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் என்னன்றது, ஸ்லோ பால் இல்லை, கட்டர் இல்லை, ஷார்ட் பால் இல்லை, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ஃபுல் ஃபேஸில் அங்கே போடுவேன் அப்படின்னா ஓவர் 10லாம் நல்லா போட்டார். முதல் 2 ஓவருக்கு 12 ஒரு விக்கெட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா லைன் மாற்றி ஃபுல் அண்ட் சருக்கு 140க்கு மேலே போடுறாரு. இவங்க தொட்டா போயிருது பால். ஒன்றுமே பண்ண முடியல. நேற்று சிவம் துபேக்கு பவுலிங் போட தெரியும்னு நேற்று தான் கண்டுபிடிச்சாங்க போல வந்து. எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் வேர்ல்டு கப்பில் இவ்வளோ அழகாக வந்து பந்து போட்டுருந்தா நேற்று வந்து ஆக்சுவலாக ஃபைன் அவர் போட்ட முதல் ஓவரில் விக்கெட் கிடச்சிச்சு வந்து. இதை என்ன பண்ணி எப்பயும் அப்படிதாங்க ரன் கொடுப்பாரு. ஆனால் முக்கியமான விக்கெட் நமக்கு தேவை எடுத்து கொடுத்துருவாரு. டைம்ல எடுத்துட்டு 2 ஓவர் போட்டார், கண்டிப்பாக பரவாயில்லங்கிறேன் நான். இதை வந்து என்னன்னா இந்த ருத்து சொன்ன சில இடத்துல மாற்றம் பண்ணணும். இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அவர் ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 மேட்ச்ல யூஸ் பண்ணியிருந்தாருன்னா அவர் கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும், இவர் போடுறாரு இவர் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணுற இடம் வந்து என்னன்னா இதே ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் நம்ம போனோம். இப்போ நம்மகிட்ட பவுலிங் இவ்வளோ தான் இருக்கு, நம்மளோட ஆர்மரியில் இவ்வளோ தான் வந்து வெடிபொருட்கள் இருக்குன்னா வந்து அது எந்த இடத்துல வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். வந்து நூர் அஹ்மத் அவரை வச்சுட்டு விக்கெட் எடுக்க முடியல. வந்து அவர் லைன் லென்த் மிஸ் பண்ணுறது அவர் பர்சனலாக அவரோட தனிப்பட்ட விதத்தில் ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம். பட் கேப்டன் ஆஸ் கேப்டன் நீங்கள் எந்த இடத்துல அவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. வந்து டீம் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணணும்ல. இது நூர் அஹ்மத் நீங்கள் இந்த தப்பு தான் பண்ணுறீங்க, இந்த தப்பை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்ல. ஓகே, அது கூட ஓகே, அது இது செயல்பாட்டுக்கு வரலாம், வராமல் போகலாம். அட்லீஸ்ட் அந்த ஒரு புரிதலும் முயற்சியும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னொன்று பவுலிங் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு டெத் பவுலிங்க்கு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அன்சுல் கம்போஸ் எனக்கு கொஞ்சம் பெட்டராக பவுல் பண்ணுறாரு. நம்ம ஃபர்ஸ்ட் இன்டென்ட் தெரியலன்னு பேசணும். அவர்கிட்ட மட்டும் ஒரு இன்டென்ட் ஏதோ பவுலிங்ல அவர் என்னன்னா வந்து ஒரு பவுலிங் அடி வாங்கினா கூட அவர்கிட்ட வந்து சீரியஸ்னஸ் பார்க்க முடிஞ்சு. ஃபேஸில் வந்து நான் கொஞ்சம் மாற்றம் கொண்டுறோம். எனக்குலாம் என்னன்னா அந்த டிம் டேவிட் பால் நல்லா போல்ட் எடுத்துட்டு நல்லா அவர் ஆக்ரோஷமாக செலிப்ரேட் பண்ணுவார். அது ஏன்டா நோபால் சிஎஸ்கேவுக்குனே எங்களுக்குனே நடக்குதா அப்படிங்கிற மாதிரி என்னன்னா வந்து ரொம்ப நேரம் வந்து சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த பக்கத்து போட்டால் போல்ட் ஆகுறதுன்னா நோபால்னு வருது வந்து. அதுக்கப்புறம் வந்தாலும் போட்டு பொலன்னு பழந்துட்டான் வந்து. ஃபீல்டிங் பார்த்தாங்கன்னா கலீல் அகமட்ட போகுதுன்னா கைக்கு போகிற 2 பாலையுமே வந்து விடுறாரு வந்து. எல்லா பாலும் மிஸ் பண்ணாங்க. ஏகப்பட்ட மிஸ் ஃபீல்டிங்லாம் ஒரு பிரச்சனை தான். இன்னொன்று என்ன, இப்போ பிளேயிங்ல பவுலர்ஸ் பற்றி சொல்கிறதுனால இந்த பாயிண்ட்டை சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ அன்சுல் கம்போஸ் டெத்துக்கு ஓரளவுக்கு இருக்கிறாருன்னா பவர் பிளேயில் கலீல் அகமத் போடுறாரு, மேட் ஹென்ரி பயன்படுத்துகிறாங்கன்ற பட்சத்தில் அக்கீல் ஹுசைனை எனக்கு தெரிஞ்சு கொண்டு வரலாம் அப்படின்றது தோணுது. ஏன்னா ஸ்ட்ரைக்கிங் ஸ்பின்னராக இருக்கிற ஒரே ஒரு ஆள் நூர் அஹ்மத். அவர் சிரமப்படுறாருன்றப்போ அவருக்கு சப்போர்ட்டாக இந்த இடத்துல இன்னொரு 2ல யாராவது வச்சிருக்கணுன்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு அக்கீல் ஹுசைன் கொண்டு வரலாம். ஸோ அவர் பவர் பிளேலையும் நல்லா போடுவார். தேவையானதா
ஒரே இதுக்கு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இன்னும் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோல ரெண்டாவது வீடியோல பேசும்போது நம்ம சொல்லியிருந்தோம் வந்து நீ பிரசாந்த் வீரை எடுத்துட்டு அவர் எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, அவர் பவுலிங் கொடுக்க மாட்டாரு. இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து ஏன் ருத்து இப்படி பண்றாரு. ஒரு ஆப்ஷன் இருக்கு. எங்க ஸ்பின்னர்ஸ் கொடுத்தா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஸ்பின்னர் கொடுத்தாலே அது அடி வாங்கி மேட்சஸ் வந்து கை விட்டு போயிடும் நினைக்காங்க. ஃபாஸ்ட் பாலிங் எத்தனை 6 போனுச்சு வந்து அப்ப ஸ்பின்னர்ஸ் வந்து அவர் யூஸ் பண்ணணும், அது கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணணும். சிவம் துபே இருக்கும்போது வந்து கிருணால் பாண்டியா பந்து போடுறாரு. எஸ் போடுறாரு. ஃபர்ஸ்ட் பால் 6 போனுச்சு வந்து சிவம் துபே லெஃப்ட் ஹேண்டரு, கிருணால் பாண்டியா லெஃப்ட் ஆம் பவுலரு. ஆனா அவர் என்னென்ன வேலை பார்த்தாரு. ஸோ அங்கதான் மேட்டர் இருக்கு. இல்ல ஆனா ஆக்சுவலா அது எப்படின்னா நேற்று நடந்த வந்து ஒரு சர்ஃப்ராஸ் கான் அவுட் ஆகல. ஆக்சுவலா அந்த அவர் கிரீஸ்ல இருக்கும்போது யாருன்னா வந்து சர்ஃப்ராஸ் கான் இருந்தாரு. அப்ப திருப்பி அவர் பின்னாடி ஒரு முறை வந்து போட்டாரு. இல்ல வந்தாரு வந்து அவர் பந்தாங்க போட்டாரு. அவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்க எனக்கு இவர் மேல வந்து போல. இல்ல நேற்று ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சாரு சிவம் துபே வந்து அடிச்சிட்டாருங்கிறதுனால என்ன பண்ணலாம்னா வந்து ஸ்பின் பவுலரா ஃபாஸ்ட் பவுலரா என்ன பவுலர்னு வச்சுட்டு கரெக்டா சொல்லுங்க. அவர் வந்து அப்படி போறாரு சிவம் துபே இப்படி நிமிர்ந்து நிக்கிறாரு. அவருக்கே அவ்வளவு பவுன்ஸ்ல போகுது வந்து அது வந்து 1 பவுன்ஸ் வார்னிங் கொடுக்குற அம்பையர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பின்னர் வந்து எப்படிங்க இவ்வளவு பவுன்ஸ் போட முடியும். இன்னொன்னு இவர் பிரசாந்த் வீரன்னா 99 km/h போடுவார் வந்து இதே இவர் சிவம் துபே அவரால் என்னங்க கடுப்பு உங்களுக்கு 120 நாங்கெல்லாம் வந்து 126 km ஸ்பீட்ல வந்து போடக்கூடாது. தாராளமா போடுங்க. ஆனா வந்து இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னு சொல்லிட்டு போடாங்க, லெஃப்ட் ஆர்ம் பவுலர்னு சொல்லிட்டு வேணா போடுங்க. நான் ஒத்துக்கிறோம் வந்து அவர்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்கு, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாருன்னு. ஆமாங்க, நீங்க வெரைட்டி சொன்னீங்க. அவரு நிமிந்து பந்து போட்டா பரவாயில்ல, சிலதான் வந்து குமிஞ்சிட்டு ஹாஃப்ல இப்படிலாம் பந்து போடுறாருங்க வந்து. நீங்க எப்படின்னா அந்த கோவை பிரதர்ஸ்ல வடிவேல் கம்ப்ளைண்ட் அவன் பாருங்க பந்து எங்க தேய்க்கிறான் பாருங்க, அந்த மாதிரி வடிவேல் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. நேற்று ஆடிட்டு இருக்கு ஐபிஎல்ங்க. ஐபிஎல் இருந்து போட்டுங்க வந்து இருந்தாலும் இது கம்ப்ளைண்ட்னு இல்லை. நான் வந்து அவர் பண்ண ஒரு விஷயம், அவர் நீ சொல்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எது வேணாலும் யூஸ் பண்ணிட்டு போகட்டும். பட் ஸ்பின்னரா ஸ்பின்னருக்கு உள்ள நல்ல மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி இல்லாம அவர் என்ன பண்ணிட்டாருன்னா திடீர்னு ஃபாஸ்ட் பால் டக்குன்னு எரியிற மாதிரி திடீர்னு எரியிற மாதிரிலாம் இருந்துச்சுங்க. இந்த பால் பக்கத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க வந்து இவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, இதை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த அளவுக்குலாம் யாரும் போக மாட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சைடாம்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனை வராது நான் நம்புறேன். ஸோ பவுலிங்லாம் அந்த மாதிரி அவங்க ரொட்டேட் பண்ணலாம். ஒரு செட் ஆஃப் பவுலர்ஸோட ஸ்டிக் பண்ணி மாட்டின்னு இருக்கிறாங்க. அகில் ஹுசேன் அட்லீஸ்ட் ஏதோ கொஞ்சம் பேட்டிங் சுற்றுவாருன்றனால அவரை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது. அடுத்து பேட்டிங் ஸ்ட்ராங் அப்படின்னாங்க. பேட்டிங்லேயே பிரச்சனை வரும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ இருக்கிற பேட்டிங் பார்த்தா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ருத்துவும் சஞ்சுவும் அடிக்கலப்பா, அவங்க அடிச்சா பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருப்பா அப்படின்னா வேற சில பிரச்சனைகள் வரும்ன்ற நான். இல்லை கண்டிப்பாக பிரச்சனை வரும் வந்து. ஏன்னா நம்ம வந்து இப்போ உள்ள மிடில் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் உள்ளே இருக்கோம். நம்ம வந்து அவங்கள வந்து குறை சொல்லவே முடியாது. எல்லாருமே ஒரு 10-15 கேம் தான் டொமஸ்டிக் சீசன் விளையாண்டு வர பிளேயர்ஸ் வந்து இவங்களை வந்து ஏண்டா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்கீங்க, நீங்களே விளையாடாத பட்சத்தில் நேற்று வந்து பசங்களை புதுசாக இறக்கி விட்டு அவங்கள வந்து விளையாடலாம் அவங்கள ப்ரெஷர் போடுறது வந்து சுத்தமாக வந்து ஒரு கார்த்திக் சர்மாவையும் சொல்கிறேன், இல்லைனா பிரசாந்த் சொல்கிறேன், அவங்களாம் அடிக்கலைன்னா இந்த சீசன் ஃபுல்லாக அடிக்காட்டினா கூட அவங்களாம் நம்ம ஏன்னு கேட்க முடியாது. மற்ற டீம்ஸில் யங்ஸ்டர்ஸ் விளையாடுறாங்க வந்து. ஆனால் அவங்கள்ட்ட பெரிய நேற்று வந்து பிரசாந்த் ஒரு டிசெண்டாக நல்லா தான் விளையாண்டார் வந்து. இங்கே வந்து என்ன பண்ணா ஒரு டாப் ஆர்டரில் இவங்க 3 பேரும் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 80-90 ரன். அங்கே தான் நான் வரேன். நான் இப்போ டாப் ஆர்டரில் இது வரைக்கும் ருத்துவும் சஞ்சுவும் அடிக்கல. ஒருவேளை ருத்துவும் சஞ்சு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு 8-9 ஓவர் ஆடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பேட்டிங் ஆடுற சிக்கல் வருங்கிறேன் நான். ஏன்னா அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்திரை வரணும். ஆயுஷ் மாத்திரையை 10வது ஓவர் தான் நீங்கள் இறக்குறீங்கன்னா இது வரைக்கும் அவர் நம்பர் 3 எப்படி ஆடுவார்ன்றது இந்த 3 மேட்ச்ல பார்த்துருக்கோம். ஆனால் இந்த 3 மேட்ச்மே அவர் பவர் பிளேல இறங்கிட்டார். ஸோ பவர் பிளேல இறங்காமல் ஒரு 9வது 10வது ஓவரில் ஆயுஷ் மாத்திரையை நீங்கள் இறக்குறீங்கன்னா அவர் என்ன மாதிரி செயல்படுவார் அப்படின்றது கொஸ்டின் மார்க். இல்லை உங்களோட கேள்வி இந்த இடத்துல எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு நான் என்ன வேணா வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு அவர் ருத்து அண்ட் சஞ்சு அந்த ஓப்பனிங் பேர்னு வரும்போது ஃபர்ஸ்ட் இல்லாங்கன்னா ஓகே இந்த காம்போ வந்து ரொம்ப அதிரடியாக இருக்க போதுன்னு தோணுச்சு. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரிக்காக திங்க் பண்ணோன்னா இவருக்கு இந்த இடத்துல நீங்கள் ஆயுஷ் மாத்திரையே டாப்ல அனுப்பிடலாம் வந்து. நீங்கள் வந்து ருத்து அனுப்பவே தேவையில்லை வந்து. ஆயுஷ் மாத்திரை அனுப்பிட்டு அவர் எப்பொழுதும் வந்து பிண்டி நம்பர் 3 யார் வருவா நம்பர் 3 வந்து ருத்து தாராளமாக வந்து போட்டுங்க. சஞ்சுவும் ஆயுஷ் மாத்திரை ருத்து நம்பர் 10 ஆடினாலுமே எனக்கு 10வது ஓவரில் வந்து விளையாண்டாலுமே அந்த சிக்கல் இருக்கும் பண்றேன். ஆனா அவருக்கு வந்து இப்ப ஆயுஷ் மாத்திரை அளவுக்கு பதற தேவையில்லைங்க. இத்தனை சீசன் விளையாண்டுருக்காரு, இடையில மாறி விளையாண்டுருக்காரு. இல்ல அப்படி இல்லைன்னா பதற்றம் சொல்லல, ருத்ராஜோட கேம் அந்த அளவுக்கு இருக்குமான்றது எனக்கு தெரியல. மீன் அவர் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகணும். அவர் கேமோட பேட்டர்னே மாற்றணும்னா ருத்ராஜோட நேச்சர் என்னன்னா அவர் கொஞ்சம் டைம் எடுத்து செட்டில் பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் உள்ள. அவர் 10வது ஓவர்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஸ்கோர்ல இருக்குது, நம்ம ஒன் டைம் பிரேக் ஆகக்கூடாது அப்படின்னா மொதல் பால்லேருந்து அடிக்கணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வரும்போது அது வந்து அடுத்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா அடுத்து பிரெவிஸும் வந்துட்டார் அப்படின்னா நீங்க பிரெவிஸை டிலே பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஆடுவார் மிடில்ல நல்லா ஆடுவார், அந்த பிரச்சனை இல்லை வந்து அவர் எங்கனாலும் ஆடுவாரு. அந்த மாதிரி பிளேயரை நீங்க டிலே பண்றது அந்த டீமுக்கு தான் சிக்கல்ன்ற நான். ஸோ பிரெவிஸ் மாதிரி பிளேயர் வந்து எவ்வளோ நேரம் கிரீஸ் இருக்கிறாரோ அவ்வளோ நேரம் வந்து அந்த டீமுக்கு அது பெனிஃபிட்ன்ற நான். பிரெவிஸ் 15 ஓவர் வந்து ஆடினாரும் வைங்களேன், வெறும் 30 பால் தான் இருக்கும். 30 பால் அவர் 20 பால் ஆடினார்னா
20 பால் ஆடக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ள ஆளா பிரேவிஸ் அப்படின்றது என்னுடைய கேள்வி. ஓகே. ஸோ அதனால பிரேவிஸ் வந்து அவரை நீங்க டிலே பண்ணீங்கன்னா அது சிக்கலாகும். இதுக்கு நல்ல சர்ஃபராஸ் கான் வேற இருக்கிறாரு. ஸோ அப்போ நீங்க இவங்களெல்லாம் விட்டு ஒரு 9-10 ஓவர் இவங்க ஆடிட்டாங்கன்னா அப்புறம் பின்னாடி தள்ளி போக இப்போ நீங்க சர்ஃபராஸ் கானை பின்னாடி தள்ளுற மாதிரி இருக்கும். பிரேவிஸை முன்னாடி கொண்டு வரீங்க, பிரேவிஸ் வந்து ரொம்ப நேரம் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சர்ஃபராஸ் கானையோ இல்லை ஆயுஷ் மாத்திரவையோ நீங்க பின்னாடி தள்ளுற மாதிரி ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய ஸ்கோர் இருக்கு நல்லா போகுதுன்னா. ஸோ அவங்க பேட்டிங் ஆர்டர்லையுமே இது வரைக்கும் எந்த சிக்கல் இல்லை. காரணம் என்னன்னா டாப் ஆர்டர்ஸ் ஃபெயிலியர் ஆகாமல் பவர் பிளேலேயே இவங்கலாம் இறங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ இவங்க வந்து விளையாட மாட்டாங்க, இவங்க அது சரிபட்டு வர மாட்டாங்க அப்படின்றது சொல்லலை. இல்லை இவங்க நல்லா விளையாண்டா அடுத்து என்ன பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத கண்டிப்பா அதுக்குமே ஒரு கேம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அமைஞ்சாதான் நமக்கு அதுவுமே சொல்ல முடியும். ஏன்னா இப்போ எந்த ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஓவருக்குள்ள இந்த விக்கெட்ஸ் போறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு கேம் விளையாடுறாங்க, ஒரு டாப் ஆர்டர் வந்து ஒரு சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்து நல்லா விளையாண்டு ஒரு 6 ஓவர்ஸ் பவர் பிளே ஃபுல்லாக நின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆயுஷ் மாத்திரம் அவர் எப்படி விளையாடுறாரு அப்படிங்கிறது அப்பதான் நமக்கு வந்து எக்ஸ்போஸே ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்னும் அடுத்து சிஎஸ்கேக்கு பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம ஒரு அப்படியே எப்படி உட்காந்துருக்கலாம் முடியாது. இப்போ அதுலேயுமே ஒரு சில பிரச்சனைகள் இருப்பான்னு சொல்லி அது இப்போ இருந்து அதை எப்படி கவுண்டர் பண்ணணும், அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். அதாவது எக்ஸாமில் என்ன கொஸ்டின் வரும்ன்றது நமக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிறது தான் ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் அப்படின்றது சரியான ஒரு அணுகுமுறையா இருக்கு. நீங்க ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்ததுக்கப்புறம் என்ன அடி விழுந்துச்சா கேட்டீங்க. நான் அப்போ சொல்லியிருந்தேன் வந்து ஒரு சீசன் ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்ல முடியாது, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸ் போகணும்னு சொன்னேன். இப்போ 3 மேட்சஸ் முடிஞ்சிச்சு. வந்து இவங்களுக்கான வந்து ஒரு எது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண அதுக்கப்புறம் இந்த மேலே ஒரு மேட்ச்லாம் வந்து பொறுப்பாக விளையாண்டு என்ன பண்ணணும்னா நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் ஃபெயில் ஆகுது, இதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலன்னா உங்களோட மொமெண்டம் வந்து அடுத்த கேம் தோத்தீங்கன்னா சுத்தமாக மொமெண்டம் போயிடும். வந்து ஏன்னா இப்போ 3 மேட்சுங்கிறது பிரச்சனை இல்லை, அடுத்த மேட்ச் ஜெயிச்சு என்னன்னா வந்து உள்ளுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகும்னா கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அடுத்த மேட்ச். வந்து இல்லைன்னா அந்த மொமெண்டம் போகும். 4 மேட்ச் தோத்துருப்பாங்க, 10 மேட்ச் இருக்கும், அந்த 10ல் 9 ஜெயிக்கணும், கண்டிப்பாக ஜெயிக்கணும். அந்த 9ங்கிறது ஒரு மேட்ச் மாதிரி தோக்குறது வந்து இப்போ உள்ள பேட்டிங் லைன், இப்போ உள்ள பவுலிங்கு, இவ்வளோ ப்ரெஷர், இவ்வளோ இதுக்கு கேம் இந்த ஃபீல்டிங் சொதப்பல்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஜெயிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். வந்து ஏன்னா எல்லா டீம்ட்டுமே பேட்டிங் பவுலிங் எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, யாருமே வைக்கல. கொல்கத்தாவும் இவங்க மட்டும்தான், கொல்கத்தா கூட ஃபைட் பண்ணுறான் வந்து, ஆனால் அந்த ஃபைட்டிங் கூட இங்கே கொஞ்சம் குறையுதோன்னு தோணுது வந்து சென்னைட்ட. ஸோ அதான் வந்து இப்போ சொன்ன மாதிரி ஏகப்பட்ட இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த பிரச்சனை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்கன்றது தெரியல ஒன்று. ஸோ என்ன ஒரு டீமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு இதுவாக இருந்தாலுமே கூட நீங்கள் ஐபிஎல்லில் கம்பேக்குன்றது சாத்தியம்தான். அதுக்கு தொடர்ந்து ஒரு 3-4 மேட்ச் ஜெயிச்சிங்க அப்படின்னா அந்த மொமெண்டம் வந்துடும். ஆனால் தொடர்ந்து அந்த 3-4 மேட்சுகள் அடுத்தடுத்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா மென்டலி நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக இருக்கீங்க அப்படின்றது மிக மிக முக்கியம். இவங்க வந்து விளையாடுவாங்களா அப்படின்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருந்தோம் அப்படின்னா அது வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு பாண்டிங் இருக்கணும். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் ஏதோ ஒரு சோக வீட்டில் போய் இப்படி உட்காந்துருக்கணும், ஒவ்வொருத்தரும் இப்படி உட்காந்துருப்பாங்க, கண்ணில் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஃப்ளெமிங் அப்பப்போ எக்ஸ்பிரஸ் மட்டும் இப்படி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு, ஐயோ விக்கெட் விடில்ஸ்னா அப்படி ஆட்டுவார். ஒரு பாடி லாங்குவேஜ் என்ன சொல்லணும்னா நாங்கள் தான்டா, நல்லா விளையாடுறன்றது ரெண்டாவது, நாங்கள் ஒரு டீமாக இருக்கோம், நாங்கள் அடிக்கிறோம் அந்த தடவை கப்பை அப்படின்ற ஒரு பாண்டிங் ஜெல் வந்து பிளேஸ்குள்ளே இருக்கணும். அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் அது ஜீரோவாக இருக்குது. நான் வந்து ஜீரோன்னு போய் பார்த்தியா அப்படிலாம் கிடையாது, அது பார்த்தாலே நம்ம விட்னஸ் பண்ணிக்க முடியும், என்ன பார்க்குறோமோ நம்ம என்ன ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அதை நம்ம சொல்ல முடியும், ஏன்னா பெர்ஃபார்மன்ஸில் அது தெரியுது. ஸோ அந்த ஒரு ஜாலி இல்லை, ஒரு ஜெல் இல்லை, ஒரு ஃபன் இல்லை, ஒரு ஆட்டிடியூட் இல்லை, எல்லாத்துலேயுமே அவங்க போகிறாங்க. நீங்கள் ஃபிளமிங் பற்றி சொன்னதுனால நான் ஒரு விஷயம் இன்டர் பண்ணி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆர்சிபி நல்லா விளையாடுறாங்க, சூப்பராக போயிட்டு இருக்கு, மேட்ச் அவங்க கையில் தான் இருக்குது. வந்து அப்படி தெரியும் போதுமே பார்த்தீங்கன்னா இந்த 6 பவுண்டரி லைன்ல பாத்தீங்கன்னா வந்து ரஜத் பட்டிதார் கேப்டன் நின்றுட்டு இருக்காரு, அங்கே பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் பேசிக்கிட்டே இருக்காங்க, இன்டராக்ட் பண்ணிருக்காங்க. மேட்ச் அவங்க கையில இருக்குன்னு தெரியும் போதுமே இவ்வளவு எஃபர்ட் போடணும் தேவையில்லை, நம்ம ஈஸியாக ஜெயிச்சிரும் போட்டு அவங்க மெதப்பா இருந்திருக்கலாம், இல்லை ரொம்ப லெத்தாஜிக்கா இருந்திருக்கலாம். ஆனா அப்படி இல்லாமலும் அந்த இடத்துல வந்து ஒரு சின்சியாரிட்டி காட்டுறாங்க. டேய் என்னடா நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு தெரியுது, இருந்தாலும் இவ்வளவு பிளான் பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த விஷயம்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி மிஸ் ஆகுது, ரொம்ப விக்கெட் விழுந்துச்சா அப்படின்னு ரியாக்ட் பண்றது, சும்மா லைட்டா இருக்குது, இந்த மாதிரி இல்லாம ஸ்ட்ராட்டஜி டைம் மட்டும் பயன்படுத்திக்காம நீங்க மற்ற நேரத்தில் கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணிருக்கலாம். இப்போ டீம்லையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த சொல்லும்போது மென்ஷன் பண்ண மாதிரி என்னன்னா சர்ஃப்ராஸ்க்கு நான் வந்து எல்லாருக்கும் இவருக்கு எப்படிப்பா பிளேயிங்ல வாய்ப்பு கொடுக்க போறாங்க, சும்மா பெஞ்சில் வார்ம் பண்ணி அனுப்ப போறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அவர் தாங்க வந்து 3 மேட்சுமே கன்சிஸ்டன்டாக விளையாண்டதுன்னா வந்து சர்ஃப்ராஸ் தான் விளையாண்டாரு. அவருக்கு இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து அவர் தான் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்ம் பண்ணுறாரு, இதை வந்து சொல்லணும்னு நினைச்சேன் வந்து. ஸோ அதான் நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி அதை மட்டும் டச் பண்ணிட்டு போயிடலாம். என்னன்னா அது ரொம்ப பேசுறீங்க சிஎஸ்கேல பாசிட்டிவ் இல்லைன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ்லாம் இருக்குது. அன்சில் கம்போஸ் ஓரளவுக்கு நல்லாவே போடுறாரு, ஃபினிஷிங் டெத்து ஓவர்ஸுமே கொஞ்சம் நல்லா தான் போடுறாரு. பேட்டிங்கில் சர்ஃப்ராஸ் கான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறாரு. பிரசாந்த் வீர் பேட்லேருந்து ரன் வந்திருக்குது. ஸோ இந்த உத்வேகங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் அடுத்தடுத்து ஏதாவது இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் செலுத்துச்சு அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பெற்று சொல்லுங்க அடுத்து எழுச்சி பெறுவோம். அவ்வளோதான் வந்து எழுச்சி கொண்டு வந்து அடுத்தடுத்து வந்து கண்டிப்பாங்க. அதாவது சிஎஸ்கே ரசிகர் இதுல இருந்து
இன்னும் 2 மேட்ச் தோத்தா கூட ரசிகர் அந்த அவங்க சப்போர்ட்டுங்கிறது மாற போதே கிடையாது. ஏன்னா வந்து அதான் நம்ம இப்போ ஃபேன்ஸ் வந்து அவங்க கூட தான் இருக்காங்க. என்னன்னா இவங்க பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருக்குங்கிறதுனால ஃபேன்ஸ்லாம் வந்து வெக்ஸ் ஆகிறதே தவிர மற்றபடி அவங்க கூட தான் இருக்காங்க. ஜெயிச்சு வந்தாங்கன்னா மறுபடியும் வந்து நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சோசியல் மீடியா வந்து ரொம்ப அதகலப்படும். வந்து இன்னொன்று நம்ம இவ்வளோ தூரம் பேசிட்டோம், இது ஃபுல்லாக சிஎஸ்கே பற்றி மட்டுமே பேசிட்டோம். ஏன்னா ஆர்சிபி ரொம்ப எல்லா பாக்ஸும் டிக் பண்ணுறதுனால உங்களுக்கு பேசல. அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஆர்சிபி பற்றி என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப பெரிய பிறர் ஆர்சிபி பற்றி பேசியே ஆகணும்னு சொல்லுங்க. ஏதோ பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு ஒன்றும் இல்லைங்க. ஆர்சிபி என்னன்னா வந்து சும்மா பேட்டிங் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லா பார்த்தீங்கன்னா யாருமே சிங்கிள் டிஜிட் அவுட் ஆகல. நல்ல ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்துருக்கு. கோலியா இருக்கட்டும், டிம் டேவிடா இருக்கட்டும், இடத்துல ஒரு வந்து தேவ்தத் படிகள் பார்த்தீங்கன்னா வந்து அவர் சூப்பராக அடிச்சுட்டா இருந்து. டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா ஒரு பாலை வந்து அடிச்சு வெளில எல்லாருமே விளையாண்டாங்க. அது போக ஜிதேஷ் சர்மாவும் ரொமேரோ ஷெப்பர்டும் விளையாடவே இல்லை. அதான் 250. எஸ், 250 வந்து சிஎஸ்கேவோட இந்த 19 இயர்ஸ் இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர் ஒரு டீம் வந்து சிஎஸ்கே அகேன்ஸ்டா. அது வந்து இவ்வளோ ரன்கள் அடிக்கிறது வந்து கோலியெல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா 7 ரன்ல அவுட் ஆக வேண்டியவர் அவுட் ஆகல, 28 ரன்ல அவுட் ஆகி போறாரு. வந்து எவ்வளவு வெல் மெச்சூர்ட் பிளேயர் என்ன பண்றாரு, அவுட் ஆகி போகும்போது கத்திட்டே போறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட அடிக்க முடியல அப்படிங்கிறது. ஏன்ப்பா சிஎஸ்கே பார்த்து இப்படி பண்றீங்க? அதுல சிஎஸ்கே ஆர்சிபி இது மும்பையோட ஆடினா மட்டும் பரவாயில்ல, சந்தோஷமா போயிருப்பாரு. எங்கள்கிட்ட வந்து டீமோட அவுட் ஆனாலும் அது 27-28 தான் இருக்கும். நீங்க தான் 2 டீம்ல ஒரு பகையை மூட்டி விட்டுருக்கீங்க. பகையெல்லாம் இல்லைங்க, அப்படிதான் ஃபயரா தான் மேட்ச் இருக்கும். இன்னொன்னு நமக்கு ஆர்சிபியோட பவுலிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப மோசம் இல்லை, ரொம்ப சூப்பராக பண்றாங்க. எல்லாருமே வந்து நல்லா பண்ணிட்டாங்க. இந்த 2 பாயிண்ட்ஸ் சொல்லி முடிக்கணுங்கிறதுக்காக தான் வந்து சரி ஆர்சிபி டச் பண்ணவே இல்லையே அப்படிங்கிறதா சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன் வந்து. ஸோ அதனால தான் இவர் வந்து கோலிக்கும் தோனிக்கும் ஏதோ சண்டையை மூட்டி விடலான்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் யாரும் நம்பாதீங்க. ஸோ சிஎஸ்கே பற்றி நாங்கள் பல விஷயங்கள் முன் வச்சிருக்கிறோம். இதை தாண்டி இதுதாங்க சிஎஸ்கேயோட பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்த ஆட்டங்களில் சிஎஸ்கே தொடர்ந்து வெற்றியை பெறுறதுக்கு என்ன செய்யணும் அணி நிர்வாகம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நிச்சயமாக உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.